ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பில்டு த மாடல் இன் டேட்டா சயின்ஸ் ஃபவுண்டேஷனில் பார்க்க போகிறோம். பில்டு த மாடல் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா டேட்டா ஷுட் பி க்ளீன் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த கண்டென்ட் ப்ராப்பர்லி. டேட்டா ஷுட் பி க்ளீன் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா எரர் எதுவுமே இல்லாமல் கொண்டு வரது தான் க்ளீன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேட்டா க்ளீன் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் கண்டென்ட் ப்ராப்பர்ட்டி, அதான் பில்டு த மாடல் சொல்லுவோம். இதுக்கு என்னென்ன காம்போனன்ட்ஸ் தேவை அப்படின்னு நம்ம வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ஆஃப் மாடல் அண்ட் வேரியபிள், எந்த மாதிரி மாடல் நமக்கு வேணும், அந்த என்ன வேரியபிள்ஸ்லாம் ரிக்வயர்மெண்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூஷன் ஆஃப் மாடல், அந்த மாடலில் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறது. மாடல் டயக்னட்டிக்ஸ் அண்ட் மாடல் கம்பேரிசன்ஸ், அதான் ஃபுல்லாக வந்து டெஸ்டிங் இருக்கும் இல்லையா, அதான் பார்த்திங்கன்னா மாடல் டயக்னஸ்டிக் அண்ட் மாடல் கம்பேரிசன் சொல்லுவோம். இது வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பில்டிங் எ ஹைட்ரேட்டிவ் ப்ராசஸில் எப்படி இருக்கும் மெயின் ஸ்டெப்ஸ் அப்படின்னு பார்த்தா ஹைட்ரேட்டிவ் ப்ராசஸில் செலெக்ஷன் ஆஃப் எ மாடர்ன் டெக்னிக், என்ன மாடல் டெக்னிக் இருக்குன்னு செலக்ட் பண்ணிவிட்டு அந்த மாடலில் என்டர் பண்ணிடணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூஷன் ஆஃப் த மாடல் அண்ட் தென் டயக்னோசிஸ் அண்ட் மாடல் கம்பேரிசன்ஸ், இது வந்து ஹைட்ரேட்டிங் ப்ராசஸில். இப்போ இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் பில்டு த மாடலில். ஃபஸ்ட்டு ஸ்டெப் நமக்கு என்னது, மாடல் அண்ட் வேரியபிள் செலெக்ஷன் இல்லையா. இந்த ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிக்வயர்மெண்ட்ஸ், நமக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, அதான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள் என்னென்ன ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றதான் பார்த்திங்கன்னா வேரியபிள் செலெக்ஷன் சொல்லுவோம். மஸ்ட் த மாடல் பி மூவ்ட் இன்டு எ ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட் அண்ட் இஃப் ஸோ இட் பி ஈஸி டு இம்ப்ளிமெண்ட். ஃபஸ்ட்டு எந்த மாதிரி என்விரான்மெண்ட்டில் இருந்தால் ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் ஆகுன்றதை ஃபஸ்ட் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணால் எந்த மாடல் வந்து பெஸ்ட்டு, எந்த என்விரான்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும்னு ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹவு டிஃபிகல்ட் இஸ் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் த மாடல், இந்த மாடலில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னென்ன டிஃபிகல்ட்ஸு இருக்கும், அது எவ்வளோ நேரம் எடுக்கும், எப்படிலாம் இருக்குன்றத ஃபஸ்ட் நெக்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் தென் டஸ் த மாடல் நீட் டு ஈஸி டு எக்ஸ்பிளைன், இந்த மாடல் வந்து ஈஸியாக நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா. இப்போ இந்த கொஷின்ஸ்க்கெலாம் வந்து நமக்கு கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சால் தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வேரியபிள் செலெக்ஷன் வந்து கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா மாடல் எக்ஸிக்யூஷன். மாடல் எக்ஸிக்யூஷன் அப்படின்றதுன்னு பார்த்திங்கன்னா அந்த மாடலை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் இல்லையா, அதான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதுக்கு வந்து வேரியஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து இந்த மாடல் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த மாடல் எக்ஸிக்யூஷனில் பார்த்திங்கன்னா பேசிக்காக எது வந்து பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா பைத்தான்னு சொல்கிறோம். பைத்தானில் ஏன்னா நிறைய லைப்ரரிஸ், இதுக்கான லைப்ரரிஸ் இருக்குது. அது ஸ்டாட்ஸ் மாடல்ஸ் அண்ட் தென் சீக்ரெட் லேர்ன்ற லைப்ரரி மூலமாக ஒரு மாடலை நம்ம ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்க முடியும். இந்த பேக்கேஜஸை தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பாப்புலர் டெக்னிக்ஸாக நவ்ய டேஸில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கோடிங் ஏ மாடல் இஸ் எ நான் ட்ரைவல் டாஸ்க் இன் மோஸ்ட் கேசஸ், ஸோ ஹேவிங் லைப்ரரிஸ் அவைலபிள். இப்போ ஒரு மாடலை கோட் பண்ணுறதுன்றதுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு கண்டிப்பாக சில லைப்ரரிஸ் வந்து தேவைப்படுது ப்ராசஸ்க்காக. அதுக்காக தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட்டுக்கு அதுக்காக தான் நம்ம வந்து பைத்தான் வந்து சூஸ் பண்ணுறோம். ஏன்னா பைத்தான் வந்து டிஃபால்ட்டாக நிறைய பேக்கேஜஸ் இருக்குது. என்னென்ன ரிமார்க்ஸ் இருக்குது அவுட்புட்டில் அப்படின்னு பார்த்தோன்னா, என்ன ரிமார்க்ஸ்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு மாடல் ஃபிட். மாடல் ஃபிட்டுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு தேவையான அவுட்புட் வர்றதுக்கு R² ஆர் அட்ஜஸ்டட் R² மெத்தடை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரெடிக்டர் வேரியபிள்ஸ் ஹேவ் ஏ கோஎஃபிஷியன்ட். லீனியர் மாடலில் பார்த்திங்கன்னா ஈஸி டு இன்டர்ப்ரெட் ஆகிறதுக்காக நம்ம இந்த வந்து மாடல்ஸ், அந்த R² மாடல்ஸு தேவையான வேரியபிள்ஸ், நமக்கு கோஎஃபிஷியன்ட்டான வேரியபிள்ஸை யூஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு ப்ரெடிக்டர் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கோஎஃபிஷியன்ஸ் ஆர் கிரேட் பட் சம்டைம்ஸ் நாட் எனஃப் எவிடன்ஸ். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற கோஎஃபிஷியன்ஸ் இருக்கு இல்லையா, வேல்யூஸ், அது வந்து கரெக்டாக இருக்கும். ஆனால் நமக்கு தேவையான போதுமான அவுட்புட்டுக்கு தகுந்த மாதிரி எவிடன்ஸு எக்ஸிஸ்டன்ஸாக இருக்காது. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் லீனியர் ரிகர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேல்யூ, அந்த மெத்தட் மூலிமா வேல்யூ வந்து நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணிக்க முடியும், அதனால் கிளாஸிஃபை பண்ணிக்க முடியும். அதனால் கிளாஸ் மாடல்ஸ் வந்து அந்த இடத்துல லீனியர் ரிகர்ஷன் மாடல்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அந்த லீனியர் ரிகர்ஷன்ஸ் மாடல்ஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மாடல் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த K நியரஸ்ட் நெய்பர்ஸ். இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெடிக்டர் கோஎஃபிஷியன்ஸ் வேல்யூஸ்லாம் கிடைக்கிறதுக்கு பர்ஃபெக்டான மெத்தடாக இருக்குது.
ஓகே. இந்த டேட்டா மாடல் பண்ணுறதுக்கு என்னென்ன கமர்ஷியல் டூல்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஏஎஸ் என்டர்பிரைஸ் மைனர். இந்த டூல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெடிக்டிவ் டிஸ்கிரிப்டிவ் மாடல்ஸ்க்காக, அதாவது லார்ஜ் செட் ஆஃப் டேட்டா இருக்கு இல்லையா, அந்த லார்ஜ் செட் ஆஃப் டேட்டாவை மாடல் பண்ணுறதுக்காக இந்த மாடலை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஎஸ்எஸ் மாடுலர். இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா டேட்டா அனலைஸ் பண்ணுறதுக்காக, அதாவது எக்ஸ்ப்ளோர் அண்ட் அனலைஸ் டேட்டா, அதாவது கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் மூலிமா ஒரு டேட்டாவை அனலைஸ் பண்ணுறதுக்காக இந்த எஸ்பிஎஸ்எஸ் மாடலை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது முக்கியமான டூலு மேட்லாப்பு. மேட்லாப் வந்து பார்த்திங்கன்னா ஹை லெவல் லாங்குவேஜஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம், அல்காதம்ஸ் அண்ட் தென் எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு, எல்லாத்துக்குமே டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷனுக்கும் நம்ம மேட்லாப் டூலை யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா? இந்த டூல் வந்து நம்ம வந்து டிஃபால்ட்டாக எல்லாருமே நம்ம யூஸ் பண்ணுற டூல் தான் மேட்லாப். நெக்ஸ்ட்டு ஆல்பைன் மைனர். இந்த டூல் வந்து பார்த்திங்கன்னா இது கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் தான் யூஸ் பண்ணுறோம். இதுவும் டேட்டா அனலிட்டிக்ஸு தான் யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் இன்ட்ராக்ட் வித் டேட்டா, பிக் டேட்டா டூல்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே இருக்கிற டேட்டாவை இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஆல்பைன் மைனர்ன்ற டூலை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் டூல்ஸ். ஓப்பன் சோர்ஸ் என்னென்ன டூல்ஸ் இருக்குது டேட்டா மாடல் பண்ணுறதுக்கு? ஆர் அண்ட் பிஎல்ஆர். ஆர் நமக்கு தெரியும். இஸ் பிஎல்ஆர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொசீஜர் லாங்குவேஜ் ஃபார் போஸ்ட்கிரி எஸ்கியூஎல் வித் ஆர். நம்ம எஸ்கியூஎல் கூட ஆர் கூட கம்பேர் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா இந்த டூல். நெக்ஸ்ட்டு ஆக்டேவ். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டூலு. இது வந்து பார்த்திங்கன்னா மேட்லாப் மாதிரியே தான் கிட்டத்தட்ட வந்து இருக்கும். மேட்லாப்பில் என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கோ அதே ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த டூல்லையும் நமக்கு வந்து இருக்கும். மேட்லாப் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் கிடையாது, நம்ம வந்து பை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் சோர்ஸாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வீகா டூலு. இது பார்த்திங்கன்னா டேட்டா மைனிங்காக நம்ம யூஸ் பண்ணுற ஃப்ரீ டேட்டா மைனிங் சாஃப்ட்வேர் பேக்கேஜு. இதில் வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜாவா கோடில் வந்து இருக்கும். கிரியேட்டட் இன் வீகா ஃபங்க்ஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஆனால் எக்ஸிக்யூட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஜாவா கோடில் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஓப்பன் சோர்ஸ் பார்த்திங்கன்னா பைத்தான். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, பைத்தான் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம்? மெஷின் லேர்னிங் யூஸ் பண்ணலாம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணலாம், டிஜிட்டல் இமேஜ் ப்ராசஸிங்க்கு யூஸ் பண்ணலாம். எல்லா இடத்துக்கும் பார்த்திங்கன்னா நம்ம பைத்தான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டூல் வந்து பார்த்திங்கன்னா எஸ்கியூஎல். இதுவும் பார்த்திங்கன்னா ஓப்பன் தான். எஸ்கியூஎல் டூல்ஸ் வந்து டேட்டா இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். மேட்லிப் அந்த மாதிரி லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? தேர்டு, இப்போ செகண்ட் ஸ்டெப் முடிச்சாச்சு. நம்ம தேர்ட் ஸ்டெப் வந்து பார்த்தோன்னா மாடல் டயக்னஸ்டிக்ஸ் அண்ட் மாடல் கம்பேரிசன்ஸ். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே ஒரு மாடல் பண்ணிட்டோம் இல்லையா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை டு பில்ட் மல்டிபிள் மாடல். நிறைய மாடலை நம்ம வந்து பில்ட் பண்ணி அண்ட் தென் அதில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கணும். அதான் மாடல் டயக்னோசிஸ். ஒன்றோட ஒன்று கம்பேரிசன் பண்ணி பார்க்கணும். அதில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அது வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஒர்க்கிங் வித் எ ஹோல்ட் அவுட் சாம்பிள் ஹெல்பர்ஸ் யூஸ் பிக் த பெஸ்ட் பர்ஃபார்மிங் மாடல். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ யூசர்கிட்டே வந்து காமிச்சு உங்களுக்கு எது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டே சஜஷன் கேட்டு நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இன் ஹோல்ட் அவுட் மெத்தட் அப்படின்றது ஒன்று இருக்குது. அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா வந்து என்ன பண்ணுவோம், டிஃப்ரெண்ட் டேட்டா செட்ஸை மூலிமா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் வந்து ட்ரைனிங்க்கும் நெக்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டிங்க்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 60-40 அந்த ரேஞ்ச் அந்த மாதிரி இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 60% இருக்குன்னா 40% நம்ம சாம்பிளுக்கு எடுத்துக்கணும். சாம்பிளுக்கு எடுத்து அதோட ரிசல்ட் இருக்கும் இல்லையா, அதை வச்சு அந்த 20%க்கு நம்ம வந்து கம்பேர் பண்ணிக்கணும். அந்த மாதிரி தான் வந்து இது இருக்கும். அதுக்கு தான் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க. அதான் ஹோல்ட் அவுட். இப்போ கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுறது, கொஞ்சம் அவுட் பண்ணுறது. இந்த டெக்னிக் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டெக்னிக் பண்ணுறோம் இல்லையா, அதாவது 30% ஓவராலில் 20% வந்து நம்ம வந்து ட்ரைனிங் டேட்டா செட்டுக்காக எடுக்கிறோம். 21% பார்த்திங்கன்னா நம்ம வந்து டேட்டா வந்து நம்ம ட்ரைனிங் மீன்ஸ் அது மாடல் பண்ணிடுறோம். 10% வந்து டெஸ்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி மெத்தட் தான் பார்த்திங்கன்னா ஹோல்ட் அவுட் வேலிடேஷன் டெக்னிக் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்கிறோம். இந்த ஹோல்ட் அவுட் மெத்தடில் பார்த்திங்கன்னா 2 பேசிக் ட்ராபேக்ஸ் இருக்குது. என்னென்னா பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டேட்டா செட் தேவைப்படும். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் பிரிக்கிறோம் இல்லையா, அதனால் எக்ஸ்ட்ரா டேட்டா செட் தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து சிங்கிள் ட்ரைன் அண்ட் டெஸ்ட் எக்ஸ்பிரிமெண்ட் ஒரு சிங்கிளாக தான் இருக்கும். எரர் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்லீடிங்காக வரும். சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஸ்ப்ளிட் பண்ண முடியலன்னா எரர் வந்து இதில் வரும். அதான் அன்ஃபார்ச்சுனேட். சில நேரத்தில் நம்மளால் ஸ்ப்ளிட் பண்ணவே முடியாது.
இப்போ இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.